என்ன செய்வனே தெரியாது. நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சான் தான் நம்மளுக்கு அதில் எத்தனை ஓட்டு இருக்குது, எதாவது எந்த வழியில் போனால் எதை கண்டுபிடிக்கலாம் இப்போன்னு சொல்லி அதில் தவறான வழிகளை கையாடி அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்தவர்களையும் தவறான வழிகளை கையாடி கொண்டு சிறைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இன்னைக்கு எங்கேயுமே தண்ணி கிடையாது, இத்தனை வருஷம் மழை கிடையாது. இன்னைக்கு தான் ஏதோ பரவலாக நேற்று காலையில் அங்கே எங்கே லேசாக தூர்வணிச்ச தண்ணி மழை விழுந்தது. மழையே கிடையாது, மழை வராது. இன்னும் 10 வருஷத்தில் மழை தண்ணியெல்லாம் கிடைக்காது. இப்போ வண்டியில் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. கீழே இருந்தால் வண்டிக்கு வர தண்ணி, அப்புறம் பாட்டு வாங்கி குடிக்கிறோம். பாட்டில் இங்கே தான் தானே பாட்டில் இறக்க முடியும். இங்கே அடிப்படையே இல்லைனா ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் அங்கேயே இப்படி தண்ணி வரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு சுற்றுலா தலம். சுற்றுலா தலம் எப்போ நம்ம எப்போ போகிறோம் எப்போ வருவோம் நமக்கு தெரியாது. வகுத்தான் வகுத்த வயலால் கூடி தொகுத்தார்க்கும் தூயலால் அரிது காலம் கருதி நீ கை கூடும் ஞாலம் கருதி இடத்தா சென்றிருக்கேன். உன்னை படைச்ச பிரம்மனுக்கு தெரியாதரா உன்னுடைய இறப்பையும் பிறப்பையும். இதுக்கெல்லாம் வச்சிருக்கிற ஆட்டம் எவ்வளவு பெரிய ஆட்டம், எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் யாருக்கு தெரியும்? கொஞ்சமாவது அனுசரிக்கிறோமா, கொஞ்சமாவது போகிறோமா? ரோட்டில் சாலையில் நடந்து வர முடியலையா? வண்டிகள் போக முடியல, வண்டிகள் பெருத்து, வாகனங்கள் பெருத்து போச்சு, வாகனங்கள் பெருத்து போச்சு. எந்த அளவு ஓட்டலாம் முடியாது. இனிமே மேலே ராக்கெட்டில் பறந்து போனால் தான் இனிமே நம்மளாம் என்னமோ சரித்தேன். எப்படின்னா ஒரு ஊரில் கல்யாணம் பண்ணி 25 குழந்தையே கிடையாதான், 25 வருஷம் பிள்ளையே கிடையாதான். புருஷன் பொண்டாட்டியை தினந்தோறும் நாள்தோறும் அழுது அழுது வேதனைப்பட்டு சிவபெருமானியான்னு நோக்கிட்டு இருக்காங்களாம். ஐயா எங்களுக்கு ஒரு குழந்தை வாக்கி தான் கூட பண்ணும். அப்போ சிவபெருமான் இருந்தவருடைய பக்தி மார்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறோம், குழந்தை வாக்கி தான் கொடுக்குறேன். எப்படியே ஆம்பளை பிள்ளைய பிறக்கிறேன். எப்படி கொடுக்குறான்னா அந்த ஊருக்கு ஒரு சோசியக்காரன் வரேன் வரும்போது இவங்களுக்கு தான் குழந்தை இல்லையே. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, என்னடி இவர் ஜாதகத்தை பார்த்து கொண்டு சொல்லுவார், ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு முறை இவருடைய ஜாதகத்தை உங்கள்கிட்ட வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாங்க. அந்த ஜாதகம் பார்த்து சொல்கிறாரு, என்னம்மா உங்களுடைய பிரச்சனை? ஐயா கல்யாணம் பண்ணி எங்களுக்கு 25 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை குட்டியோட கிடையாது. ஜாதகத்தில் குழந்தை குட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க ஐயா வரும்போது அவர் ஜாதகத்தை பெறட்டுறாரு. ஜாதகத்தை பெரட்டி பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது, ஆனால் இந்த வருஷத்துலேருந்து மறு வருஷம் திரும்பும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் சொன்னது போலே மறு வருஷம் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆனால் என்ன சொல்கிறாரு, ஆம்பளை பிள்ளை பிறக்கின்ற போது குழந்தையோட தகப்பனாகப்பட்டவனை இறந்து விடுவான். நான் சொல்லலை, ஜாதகம் சொல்லுது அப்படின்னு போயிட்டார். ஒரு 5-6 வருஷம் சேர்த்து அந்த ஊருக்குள்ள வராரு. வயசாகி போச்சு சாமியாருக்கு, கம்பூனிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வராரு. புருஷக்காரன் சொல்கிறாரு, என்னம்மா இவரை பார்த்து நமக்கு ஜாதகத்தை பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது, அவரை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி வந்து திண்ணையில் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுக்கிற, ஐயா எங்களை உங்களுக்கு தெரியுதா என்பது சரியாக தெரியலே, நீங்கள் யார் அப்படின்போது ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை சொன்னீங்களே, ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் பிறந்தன்றைக்கு குழந்தை பிறந்தன்றைக்கு குழந்தையுடைய தகப்பனாகப்பட்டவனை இறந்து விடான்னு சொன்னீங்களே, நாங்கள் 3 பேரும் நலமாத்தாயா இருக்கிறோம் அப்படிங்காப்புல. நிச்சயமாக நம்ப முடியவில்லையே அப்படிங்கிறேன். ஐயா என் வீட்டுக்காரரு அவருடைய மனைவினா என்னுடைய குழந்தைவன், இவனுக்கு 6 வயசு ஆச்சு, நிச்சயமாக என்னுடைய ஜாதகம் போய் சொல்லாதமா அப்படிங்கிறாப்புல. கொண்டாடி கோவம் வந்துருச்சு. யோ என் புருஷன் தான் இருக்கிறாங்க, அப்புறம் என் புருஷன் செத்து போயிட்டானா என்னையா என் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறியா அப்படின்னு இருக்காப்புல. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சரி நம்ம சொன்னாலும் ஏதாவது தவறு நடந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்துக்காமா அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பெறட்டுறாரு. ஜாதகத்தை பெரட்டி என்ன சொல்கிறாரு, நிச்சயமாக குழந்தையோட தகப்பனாகப்பட்டவன் இறந்திருக்க வேண்டும். நான் சொல்லலை, ஜாதகம் சொல்லுதுருக்கேன். கொண்டாடிக்கு ஒரே சண்டை, பூசாரி வெப்பனாக்குது. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே வாயா, உன்னுடைய மனைவியை மருத்துவமனை கொண்டு போகும்போது குழந்தை பிறக்கும்போது இந்த ஊரில் இல்லை இந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எதிர்த்து வீட்டில் எவனாவது ஒரு ஆம்பளை செத்தானான்னு கேட்டிருக்காப்புல. புருஷங்காரன் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு, ஆமையா என் பொண்டாட்டியை ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சிருக்கும் போது என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் கொத்தனார் வேலை பார்க்குறேன், பிச்சை செத்து போயிட்டு ஐயா அப்படின்னு இருக்காப்புல. அட சண்டாலா குழந்தைக்கு தகப்பன் நீ கிடையாதுரா, அவன் தானே தகப்பேன் அப்படின்னு இருக்காப்புலே. இப்படிலாம் உலகத்தில் ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கு. கதைக்கு சொல்ல சிரிப்புக்கு சொல்ல சிந்திக்கும் நாடு இன்னைக்கு உலகப்பட்டிருக்கேன். ஒரு பொம்பளை புள்ள ஒரு வீட்டு வாசலில் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 வரைக்கும் போயிட்டு வரட்டும், என்னடா சுப்பா சரியா இல்லையா தெரியலையாடா, பொம்பளை புள்ள நடத்த கால நேரத்தில் பார்த்து கொஞ்சம் கண்டித்து வச்சுக்கோங்கடா. இது உலகத்துடைய நீதி. ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி எல்லோரும் செல்லக்கூடிய நேரம் காலை மாலை வரும்போது ஒரு 5 மணியாக இருக்கும். 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாக இருந்தால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்தர் வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்டிருக்க காலச்சூழல் இன்னைக்கு எல்லார் வீட்லையும் உண்டு. அதனால என்ன அழகு எங்கேயுமே காணாத காட்சி அழகு. வண்ண வளர்களும் வட்டமிட்ட நிலவும் கைப்பாட